Welcome to VL Academy. இந்த வீடியோல amalgamation, absorption and external reconstruction அப்படிங்கிற சாப்டர்ல other exercise problem number 6 நம்ம பார்க்க போறோம், which is in page number 10.127. So இந்த ப்ராப்ளம்ல வந்து சிந்து லிமிடெட், பிந்து லிமிடெட்னு ரெண்டு கம்பெனி இருக்கு. இதுல சிந்து லிமிடெட் வந்து பிந்து லிமிடெடை வந்து அக்வயர் பண்றாங்க, அதாவது பர்ச்சேஸ் பண்றாங்க. அப்படி பர்ச்சேஸ் பண்றப்போ பிந்து லிமிடெட் கிட்ட இருக்கிற அசெட்ஸ் எவ்வளோ, liabilities எவ்வளோ, அது எல்லாமே பார்த்து ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் ஆல் சார்ட் ஆஃப் நெகோசியேஷன்ஸ் எவ்ரிதிங் ஹாஸ் பின் ஃபைனலைஸ்ட் அண்ட் சிந்து லிமிடெட்ல இருக்கிற அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க அட் தி டைம் ஆஃப் அக்வயசேஷன், அதாவது அதை பர்ச்சேஸ் பண்ணுறப்போ, தட் இஸ் ஆன் 31/3/2020. ஸோ திஸ் இஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். இப்போ வாங்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா 11% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வில் பி இஷ்யூ டு டிஸ்சார்ஜ் தி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இன் பிந்து லிமிடெட் அட் 25% ப்ரீமியம். ஸோ இங்கே வந்து என்னென்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து 25% ப்ரீமியம் வச்சு இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போ பிந்து லிமிடெட் வந்து அதை அக்வயர் பண்ணதுக்கப்புறம் அதுவும் சேர்ந்து சிந்து லிமிடெடாக மாறிடும். ஓகேவா? அப்போது அந்த அக்வயசேஷன் முடிச்சதுக்கு அப்புறம், அந்த அமால்கமேஷனுக்கு அப்புறம் சிந்து லிமிடெடோட ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து 25% ப்ரீமியமில் இருக்கும். இந்த பிந்து லிமிடெடில் யாரெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து இது ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே 10 rupees இருக்குது ஒரு ஷேரு, பட் அது வந்து இங்கே 15 rupees மாற்றிட்டாங்க. ஸோ 15 rupees மாற்றுறப்போ 2 rupees வந்து கேஷாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? பேலன்ஸ் 13 rupees தான் வந்து அவங்க ஒரு ஷேர், அதாவது என்னன்னா சிந்து லிமிடெட்ல இருக்கிற ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு 13 rupees வந்து ஷேர் வேல்யூவா இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிந்து லிமிடெட்ஸ் டிபென்ச்சர்ஸ் ஆர் டு பி பெய்ட் ஆஃப் இன் கேஷ். ஸோ டிபென்ச்சரையும் வந்து கேஷாக கொடுத்துட்டாங்க, அதனால அதுவும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது, காமிக்க வேண்டியதில்லை. பட் நவ் we need to form the journal entries in the book of Sindhu Limited and prepare its balance sheet. So Sindhu Limited ஓட journal entryயும் balance sheetடும் நாம இப்போ ப்ரிப்பேர் பண்ணோம். Let's see how to prepare. எப்பவுமே அமால்கமேஷனை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11% ப்ரிஃபரன்ஸ் ஷேர், அதாவது 1000 shares ஆஃப் ₹100 இருந்ததாங்க. அதில் 25% ப்ரீமியம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ 1,25,000 rupees. Okay, and next one is 30,000 shares paid in cash, ₹2 per share, அது 60,000. and அதே 30,000 sharesக்கு 13 rupees வச்சு ஷேர் கேபிட்டலாக கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 3,90,000 rupees. இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்போ 5,75,000 rupees ஆகுது. இப்போது ஆக்சுவல் ஷேர் கேபிட்டல் வேல்யூ என்ன பிந்து லிமிட்டெடை பொறுத்த வரையும் 4 lakhs தான். ஸோ இங்கே வந்து 1,75,000 rupees எக்ஸஸாக வச்சு அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த பிஸ்னஸோட ஆக்சுவல் வர்த் 4 lakhs, பட் இவங்க 1,75,000 rupees எக்ஸஸாக வச்சு அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. தட் ஹேஸ் டு பி அட்ஜஸ்டட் வித் ரிசர்வ்ஸ். ஓகே. ஸோ இங்கே வந்து யார் இந்த பிஸ்னஸை வாங்கினாங்களோ அவங்களோட புக்கில் தான் நம்ம ஜர்னல் என்ட்ரி பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன அப்படின்னா நம்ம பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான என்ட்ரி அப்படின்னா, இப்போ ஒரு அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணணும்னா என்ன ஆகும்? asset account, asset is coming inside asset account data to cash account. பட் இங்கே வந்து என்னென்னா இதே இது ஒரு கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கூட்ஸ் அக்கௌண்ட்டுன்னு வரும். ஏன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதையே கிரெடிட்டில் பண்ணோன்னா தான் கூட்ஸ்ன்னு வரும், இல்லைன்னா எந்த பர்சன் நமக்கு விற்கிறாங்களோ அவங்களோட பேர் வரும். ஓகே, யார் விற்கிறாங்களோ அந்த பர்சனோட பேர் வரும். அது மாதிரி தான் இங்கே வந்து நம்ம பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதனால பர்ச்சேஸை டெபிட் பண்ணிவிட்டு யார் நமக்கு விற்கிறாங்க, ஃபார் ஹூம் தட் பிஸ்னஸ் இஸ் கோயிங் அவுட் ஃபார் பிந்து லிமிடெட். ஸோ அதனால அதை கிரெடிட் பண்ணுறோம். ஓகே, கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ ஃபார் பிந்து லிமிடெட் த பிஸ்னஸ் இஸ் கோயிங் அவுட், ஸோ இட் ஹாஸ் பின் கிரெடிட்டட். அண்ட் ஃபார் அஸ் த பிஸ்னஸ் இஸ் கம்மிங் இன்சைட், ஸோ பிஸ்னஸ் ஹாஸ் பின் டெபிட்டட். அடுத்த என்ட்ரி என்ன அப்படின்னா, பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பர்ச்சேஸ் பண்ணுறப்போ என்னென்ன அசெட்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், என்னென்ன லைபிலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அசெட்டை வந்து நம்ம டெபிட் பண்ணுவோம், பிகாஸ் தட் வில் பி இன்சைட் த பிஸ்னஸ். லைபிலிட்டி அப்படிங்கிறது வந்து வெளியே போக வேண்டியது. இப்போ இதில் வந்து எக்ஸஸாக இருந்தாலும் அது நம்ம கையிலேருந்து போட்டு அந்த லைபிலிட்டியை நம்ம அந்த கடனை நம்ம அடைக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த லைபிலிட்டிஸ் எல்லாம் கிரெடிட் பண்ணியிருக்கோம் அண்ட் அசெட் எல்லாம் டெபிட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த ப்ராப்ளமில் ரொம்ப சிம்பிளாக ஃபிக்ஸட் அசெட் அண்ட் கரண்ட் அசெட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம். 3,50,000 அண்ட் 2,50,000 அதாவது பிந்து லிமிட்டடோடது. அண்ட் ஜென்ரல் ரிசர்வ் வந்து ஒர்க்கிங் நோட்டில் இருக்குது. நம்ம ஒர்க்கிங் நோட் பண்ணோம் இல்லையா, பர்ச்சேஸ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறப்போ அதில் இருக்கிற 1,75,000 ருபீஸை இங்கே என்டர் பண்ணுறோம். அடுத்தது வந்து லயபிலிட்டிஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் லயபிலிட்டிஸு, டிபென்ச்சர்ஸு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுற செலவு 5,75,000 அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜென்ரல் ரிசர்வ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ அந்த லயபிலிட்டிஸ் எல்லாம் நம்ம என்டர் பண்ணுறோம். ஸோ போத் டெபிட் அண்ட் கிரெடிட் வில் கெட் பேலன்ஸ்டு. அது நீங்கள் டோட்டல் பண்ணி பாருங்கள், அது பேலன்ஸ் ஆகும் இல்லை ஆகணும். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணுறதா சொன்னோம், அதுக்கான என்ட்ரி போட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் எல்லாம் நெகோஷியேட் பண்ணி இது நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான என்ட்ரி ரெண்டாவது. இப்போ மூணாவது வந்து 5,75,000 ருபீஸ்க்கு நம்ம வாங்குறோங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ அந்த 5,75,000 ருபீஸை என்ன ஃபார்மில் நம்ம கொடுக்குறோம், இது சிந்துவோட புக்கில். அப்போ இந்த 5,75,000 ருபீஸ் யாருக்கு போகுது, the investors of Bindu Limited. அதனால liquidator of Bindu Limited account அதை வந்து டெபிட் பண்ணுறோம். For them it's coming inside. நமக்கு வந்து it is going out in the form of equity shares of 30,000 shares at rupees 13 per share. So அது 3,90,000 rupees. 11% preference share account. 1000 shares into 100, that is 1 lakh rupees. அடுத்தது வந்து கேஷாக வந்து 30,000 ஷேர்ஸ்க்கு 2 rupees கொடுத்துருக்காங்க ஒரு ஷேருக்கு. ஸோ அது 60,000 rupees. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ப்ரீமியம் அப்படிங்கிறது என்னென்னா அந்த 1000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு 25% வந்து ப்ரீமியம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 25% தான் இங்கே 25,000 நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் டுகெதர் 5,75,000 has been given to the Bindu Limited. ஓகே, ஸோ அதுக்கான என்ட்ரி தான் இது. ஸோ இனி நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்கான ஒர்க்கிங் நோட்ஸ் எல்லாம் போடணும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே லைபிலிட்டியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஆர் ஷேர் கேபிட்டல். அதில் வந்து 30,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 13 rupees ஈச்சாக பிந்து லிமிட்டடோடது இஷ்யூ பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 3,90,000 rupees. அதுக்கப்புறம் சிந்து லிமிட்டடில் வந்து 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச், அது வந்து 5 lakh rupees. இதில் வந்து என்ன பண்ணணும்னா 30,000 equity shares of ₹2 in cash to Bindu Limited. அந்த 60,000 நம்ம லெஸ் பண்ணணும். கேஷாக கொடுத்தது வந்து நம்ம இங்கே கன்சிடர் பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ அதனால் அதை நம்ம லெஸ் பண்ணுறோம். அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் எடுத்துட்டோம் அப்படின்னா சிந்து லிமிட்டடோடது 2 lakh rupees அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து ஆஃப் பிந்து லிமிடெட் வந்து 1 lakh rupees. ஓகே, டோட்டல் 11,90,000 rupees. ரிசர்வ்ஸ் இன் சர்ப்ளஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிந்து லிமிட்டடோட 1 lakh வந்து ஜென்ரல் ரிசர்வ் ஆஃப் சிந்து லிமிடெட் வந்து 1 lakh அண்ட் ஜென்ரல் ரிசர்வ் ஆஃப் பிந்து லிமிடெட் 50,000 rupees. ஸோ 1,50,000 rupees. இதில் வந்து இந்த ரிசர்வ்ஸில் பர்ச்சேஸ் ப்ரைஸில் HSR இருக்கும் இல்லையா 1,75,000 அதை லெஸ் பண்ணணும். ஸோ அதை லெஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். ஏன்னா ரிசர்வ்ஸு 1,50,000 rupees தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம HSR கொடுத்தது வந்து 1,75,000 rupees. ஸோ அதனால அந்த 25,000 rupees-ஐ நம்ம நெகட்டிவ் வேல்யூ அதாவது மைனஸ் 25,000 நம்ம ஃபைனல் காலமில் காட்டுவோம். அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் சிந்து லிமிடெட் வந்து 50,000 rupees அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் பிந்து லிமிடெட் வந்து 30,000 rupees. இப்போ அது வந்து 80,000 rupees. அது போக செக்யூரிட்டி ப்ரீமியம் டிபென்ச்சர் வந்து 25% ப்ரீமியம் வச்சு தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ப்ரீமியம் வேல்யூவும் இங்கே ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்குள்ளே தான் வரும். ஸோ அது வந்து 1000 preference share into 25 rupees, that is 25,000 rupees. இப்போ minus 25,000 and plus 25,000 அது ஜீரோவாக மாறிடும் and 80,000 is the final value under reserves and surplus. அடுத்தது நான் கரண்ட் liabilities அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12% டிபென்ச்சர் ஆஃப் ₹100 each, அது 50,000. ஏன்னா பிந்து லிமிட்டடோட டிபென்ச்சர்ஸை வந்து நம்ம கேஷாக செட்டில் பண்ணிட்டோம், அதனால அது இங்கே வராது. அடுத்தது கரண்ட் liabilities வந்து 4 lakh rupees. அது வந்து சிந்து லிமிட்டடோடது 3 lakh அண்ட் பிந்து லிமிட்டடோடது 1 lakh rupees. ஸோ அது ரெண்டையும் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 4 lakh rupees. அடுத்தது அசெட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் ஆர் நான் கரண்ட் அசெட் வந்து சிந்து லிமிடெட் அண்ட் பிந்து லிமிடெட் ரெண்டும் டோட்டல் பண்ணி நான் இங்கே போட்டிருக்கேன். தட் இஸ் 8 lakh and 3,50,000 rupees, அது 11,50,000 rupees. கரண்ட் அசெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
current asset of Bindu and Sindhu Limited வந்து 6,50,000 rupees. அதில் வந்து கேஷாக செட்டில் பண்ணியிருப்போம் இல்லையா, செட்டில்மெண்ட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அந்த 60,000, செட்டில்மெண்ட் ஆஃப் 12% டிபென்ச்சர் 20,000, அந்த 80,000 rupees லெஸ் பண்ணி நம்ம இங்கே 5,70,000 rupees காமிக்கணும். ஸோ இப்போ ஃபிக்ஸட் அசெட் அண்ட் கரண்ட் அசெட் ரெண்டையும் டோட்டல் பண்ணுறப்போ வில் கெட் 17,20,000 as total asset. இப்போ இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வந்து நாம ஃபார்மேட்டில் என்டர் பண்ணணும். லெட்ஸ் see how to do. ஸோ இதில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,90,000 rupees. அது வந்து ஒர்க்கிங் நோட் நம்பர் 1, அது இங்கே மென்ஷன் பண்ணணும். அண்ட் ரிசர்வ்ஸ் இன் சர்ப்ளஸ் 80,000 rupees and non-current liabilities is 50,000 and current liabilities 4 lakh. ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 17,20,000 rupees. அண்ட் அசெட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நான் கரண்ட் அசெட் அண்ட் கரண்ட் அசெட்ஸ் தட் இஸ் 11,50,000 and 5,70,000 rupees. அதுவும் 17,20,000 rupees வருது. Therefore, both assets and liabilities got balanced. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thank you once again.